உலகெங்கிலையும் பிப்ரவரி 14ஆம் தேதியை இளைஞர்கள் காதலர் தினமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பிப்ரவரி 14ஆம் தேதி கோலிவுட்லையும் காதலர்கள் இந்த காதலர் தினத்தை சிறப்பாகவே கொண்டாடினாங்க. இயக்குனர் ஏஎல் விஜயை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏற்பட்ட மனக்கசப்பால அவங்கள பிரிஞ்சாங்க நடிகை அமலாபால். இவங்க நேத்து காதலர் தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்காங்க. இதை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக காதலர் தினத்தை புதிய காதலரோட கொண்டாடல, அப்பா அம்மா தம்பின்னு தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியாக வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி இருக்காங்க. அவசரமா காதலிச்சு அவசரமா கல்யாணம் பண்ணி ரொம்ப குறுகிய காலத்திலையும் விவாகரத்து வாங்கின பட்டியல்ல அமலாபால் ஏஎல் விஜய் முதல் இடத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். புரிதல் இல்லாத அவசர காதல் விவாகரத்துல தான் போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துல எக்கச்சக்க மாரி சாட்சியாக மாறிட்டாங்க. அது மட்டும் இல்ல, சமீபத்துல தனுஷோட VIP 2 படத்துல பிஸியாக நடிச்சிட்டு வரும் வேளையில அமலாபால் தன்னோட நெருங்கிய நண்பருக்கு முத்தமிட்ட போட்டோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க. அமலாபால் தன்னோட நெருங்கிய நண்பரை கட்டிப்பிடிச்சு முத்தமிட்ட புகைப்படத்தை கண்ட நெட்டிசன்கள் அவரை கலாச்சதோடு இல்லாம விமர்சிக்கவும் தொடங்கிட்டாங்க. மேலும் சிலர் தகாத வார்த்தைகளாலையும் அமலாபாலை திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. சிங்கத்துக்கு மேல ஒரு கொசு உட்காந்தா அது கொசு சிங்கம் ஆயிடுமா? சட்ட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இதே தெய்வம் அம்மா அம்மான்னு சொன்னீங்களா? சும்மாவா? உங்களோட அம்மாவோட ஆத்மா உங்க அத்தனை பேரும் மன்னிக்காதுன்னு. இன்னைக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்கில் கூட இத்தனை பேர் நீங்க ஜெயிலுக்கு போறீங்களே, இந்த அம்மாவுக்கு கெட்ட பேருக்கு வந்தது காரணம் இந்த குடும்பம் தான். அம்மா மாதிரி போடுறீங்களா கொண்ட, அதை மாதிரி போட முடியுமா சண்டை? அந்த நன்றி கடிதத்தை காட்டிட்டு தலை சுரிஞ்சிருப்பனா? பன்னீர் பாவம் பன்னீர்னு சொன்னவன் டி ராஜேந்தர், அதோட விட்டுருணும். அதுக்கு மேல என்கிட்ட கேள்விக்க கூடாது. அடுத்து சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அந்த அம்மா அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. சுப்புலட்சுமி நீ சொல்றது தப்பு லட்சுமின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. என்னவோ யாருக்கும் ஆதரவு தரமாட்டோம் என்று ஸ்டாலின் சொல்ல என்ன அர்த்தம்? அப்ப தேரை இழுத்து தெருவில் விடுவாங்க. இப்ப சசிகலாவுக்கு ஏற்பட்டிருக்க முடிவு ஒன்லி த டீசர். இனிமேதான் ட்ரெய்லர் இருக்கு. சிங்கத்து மேல கொசு உட்கார்ந்தா கூட அந்த கொசு நினைக்குமா சிங்கத்துக்கு மேல நான் உட்கார்ந்து இருந்த கொசு.